வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ERBA XL 640 ஃபுல்லி ஆட்டோமேட்டட் கெமிஸ்ட்ரி அனலைசரோட ஸ்டார்ட் அப் அண்ட் டெய்லி மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு CPU ஆன் பண்ணிவிடுங்க. CPU ஆன் பண்ணி அது பூட் ஆகும். பூட் ஆகிற சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற கெமிஸ்ட்ரி அனலைசரோட பவர் ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தலைகீழாக இருக்கும். ஆன் மேலே இருக்கும், கீழே ஆஃப் இருக்கும். 0 ஆஃப் 1 ஆன். ஆன் பண்ணிட்டீங்கன்னா அனலைசருக்கு பவர் வந்துடும். அதே சமயத்தில் சிஸ்டமும் பூட் ஆகி ரெடி ஆகிடும். பூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ERBA XL 640 சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணோம். ஸோ ரெட் கலர் இண்டிகேட்டர் என்ன பண்ணுறது, பவர் சப்ளை வந்துருச்சுன்னு அர்த்தம். சாஃப்ட்வேர் லான்ச் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணி சாஃப்ட்வேர் லான்ச் ஆனதுக்கப்புறமா சாஃப்ட்வேருக்கும் அனலைசருக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிரும். கனெக்ஷன் ப்ராப்பராக இருக்குது அப்படி கம்யூனிகேஷன் ஓகே அப்படின்னு அனலைசர் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா க்ரீன் கலர் இண்டிகேட்டர் வரும். ஸோ கம்யூனிகேஷன் ஓகே. இப்போது மிஷின் வந்து இனிஷியலைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உள்ளே இருக்கிற எல்லா ஹார்ட்வேர்ஸ் ப்ராப்பராக ரன் ஆகுதா, மோட்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, கூலிங் சேம்பர் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் டயக்னோசிஸ் நடக்கும். யூஸ்வலாக வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும், இனிஷியலைஸ் ஆகும். ஒன்ஸ் இனிஷியலைஸ் ஆகிடுச்சுன்னா மிஷின் வந்து ப்ராப்பராக அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிடுச்சுன்றது அர்த்தம். ஸோ அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டோ மெயின்டெனன்ஸ் டெய்லி மெயின்டெனன்ஸ்க்கான பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா போதுமானது. மெயின்டெனன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். டெய்லி மெயின்டெனன்ஸ் அதை ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷெட்யூல்டு ஆட்டோ மெயின்டெனன்ஸில் என்னெல்லாம் வரும்னா, ஃபஸ்ட்டு கியூட்ரன்ஸ், ப்ரைம் வாஷ், அப்புறமா வேவ்லென்த்தோட கெயின்ஸை செக் பண்ணிக்கும் ஆட்டோ ஸ்பேனில். ப்ரைம் வாஷ்னா என்னென்னா, முக்கியமாக இந்த ப்ரோப்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரோப்ஸில் ஏதாச்சும் பிளாக் இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு பிளாக் இருந்ததுன்னா அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு ப்ரோப்லேருந்தும் டிஸ்டில் வாட்டர் ரொம்ப ஃபோர்ஸாக வெளியே வரும். அது கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டினா உங்களுக்கு தெரியும். நம்ம ERBA பொறுத்த வரைக்கும் 2 ப்ரோப் வாஷ் இருக்கும். ப்ரோப்ஸ் 2 ரியேஜென்ட் ப்ரோப்ஸும் ஒரு சாம்பிள் ப்ரோப்ஸ் 2 இருக்கும். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு ப்ரோப்லேருந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வெளியே வரும். இந்த தண்ணி வெளியே வரதை நம்ம எப்போவுமே டெய்லியும் செக் பண்ணணும். ப்ரோப் வழியாக வர அந்த வாட்டர் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத நம்ம ஒரு முறை டெய்லியுமே பார்க்கணும். ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லாமல் ஒரு வேளை ஸ்லாண்டிங்காக இருந்துச்சுனாவோ, அதில் ட்ரிப்பாகி சொட்டு சொட்டாக வந்துட்டு இருந்ததுனால ஏதாச்சும் பிளாக் இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி பிளாக் இருந்ததுன்னா நம்ம சர்வீஸ் பர்சனை காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டோ மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். பார்த்திங்கன்னா வார்ம் அப் டைம் வந்து 30 மினிட்ஸ், அதில் 6 மினிட்ஸ் போயிடுச்சு. ஆட்டோ மெயின்டெனன்ஸ் முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் இருக்கிற மெனுவில் மெயின்டெனன்ஸ்னு இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் மெனுஸ் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கியூட்ரன்ஸ் பண்ண போகிறோம். கியூட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக எப்போ கியூட்ரன்ஸ் பண்ணோன்றதுலாம் மேலே அந்த டைம் இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம செக் பண்ணிவிட்டு கியூட்ரன்ஸ் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப பொசிஷனுக்கு வந்துட்டு ஒவ்வொரு கியூட்ஸும் ரின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்திங்கன்னா 3 சர்க்கிள் இருக்கு இல்லையா. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து சாம்பிள் ட்ரே, ரைட் சைடில் இருக்கிறது ரீஜன் ட்ரே, சென்டராக மேலே இருக்கிறது ரியாக்ஷன் ட்ரே. இந்த ரியாக்ஷன் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ERBA XL 640 பொறுத்த வரைக்கும் 72 கியூவெட்ஸ் பர்மனெண்ட் கிளாஸ் கியூவெட்ஸ் வரிசையாக அடுக்கி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கியூவெட்டுமே டிஸ்டில் வாட்டரை ஃபில் பண்ணி டர்ட்ஸ் எதனாச்சும் இருக்கான்னு பார்த்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டிஸ்டில் வாட்டர் ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ணிவிடும். இது எல்லா கியூவெட்ஸும் நடக்கும். தென் கியூவெட்ஸோட கெயின்ஸில் செக் பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, சிஸ்டம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ராப்பராக இந்த சொல்யூஷன்ஸு அப்புறம் லிக்விட் லெவல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். க்ளீனிங் சொல்யூஷன் இருந்ததுன்னா கரெக்டாக வச்சுக்கணும். டிஸ்டில் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வேஸ்ட் கேன் இருந்ததுன்னா வேஸ்ட் கேனை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா வேஸ்ட் கேனை எம்டி பண்ணி வச்சுக்கணும். தென் ரூமோட டெம்பரேச்சரை ப்ராப்பராக கூல் பண்ணி வச்சுக்கணும். ஏர் கண்டிஷனை போட்டு ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரூம் டெம்பரேச்சரை பொறுத்து தான் நம்ம ரியேஜென்ட் ட்ரேயோட டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். ஸோ கியூவெட் வாஷ் நடந்துகிட்ருக்கு, கியூவெட் ரின்ஸ் நடந்துகிட்ருக்கு. இதுவே ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும். நான் அவ்வளோ தூரம் இல்லாமல் கொஞ்சம் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். கியூவெட் ரின்ஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ப்ராப்பராக செக் பண்ணுது. ஸோ கியூவெட் ரின்ஸ் முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டில் கியூவெட் ரின்ஸ் நடந்திருக்குன்றது ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. கியூவெட் ரின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு சாம்பிள் ப்ரோப் வாஷ் பண்ணணும். சாம்பிள் ப்ரோபில் ஏதாச்சும் பிளாக்ஸ் இருக்கான்றதுக்கு
இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் சாம்பிள் ப்ரோப் வாஷ் நம்ம பண்ணுறோம். ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு வார்னிங் பாப்பப் வரும். அது என்ன சொல்லுதுன்னா சாம்பிள் ப்ரோப் வாஷ் பண்ணுறதுக்கான க்ளீனிங் சொல்யூஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. ISE2 பொசிஷனில் தான் அது இருக்கும். அந்த பொசிஷனில் சொல்யூஷன் இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா ஃபில் பண்ணிங்க. ஆல்ரெடி இருக்குது, பார்த்தாச்சு. இப்போ ஜஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டா போதுமானது. இந்த க்ளீனிங் சொல்யூஷன் என்னென்னா எர்பாவோட ஆட்டோ வாஷ் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அது 1/100 எடுத்து 1/100 டைல்யூஷனில் நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ சாம்பிள் ப்ரோப் வாஷ் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, அது சாம்பிள் ப்ரோப் வாஷ். அது இனிஷியலைஸ் ஆகிட்டு ரெடி ஆகும் வாஷ் பண்ணுறதுக்கு. இது எதுக்காகனா யூஸ்வலாக நம்ம சீரம் எடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு கிளாட்டோ அல்லது ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் ப்ரெசிபிடேஷன் எதனா இருந்துச்சுன்னா உள்ளே பிளாக் ஃபார்ம் ஆகிடும். பிளாக் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா சாம்பிள் ப்ராப்பராக எடுக்காது, எரர்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்ரிடே இது க்ளீன் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி சாம்பிள் ப்ரோப் வாஷ் வந்து 5 டைம்ஸ் நடக்கும். அந்த க்ளீனிங் சொல்யூஷனை ஆஸ்பிரேட் பண்ணி அதை எஜெக்ட் பண்ணோம். இது வந்து 5 டைம்ஸ் நடக்கும். ஸோ 5 டைம்ஸ் நம்ம இருக்கிறத நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். சப்போஸ் நம்ம இதை நீங்கள் செக் ISE2 இல்லையா இருக்கான்றதை பார்க்காம கொடுத்தீங்கன்னா எரர் வந்துடும், டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ சாம்பிள் ப்ரோப் வாஷ் 5 டைம்ஸ் அதை வாஷ் பண்ணிடுச்சு. ஏதாச்சும் ப்ரெசிபிடேட்ஸ் அல்லது பிளாக்ஸ் இருந்ததுன்னா அந்த க்ளீனிங் சொல்யூஷன் அதை சரி பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம ரியேஜென்ட் ப்ரோப் வாஷ் கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நான் ப்ரைம் வாஷ் கொடுத்துட்றேன், என்னதுக்குன்னு பின்னாடி சொல்கிறேன். ப்ரைம் வாஷ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரைம் வாஷில் என்னன்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு ப்ரோப்லேருந்தும் டிஸ்டில் வாட்டர் வந்து நல்லா ஃபோர்ஸாக வெளியே வரும். பிளாக்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அதை அடிச்சுட்டு வெளியே வந்து ப்ராப்ஸை க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ரோப்ஸ்லேருந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாக வெளியே வரும். நம்ம ஆட்டோ மெயின்டெனன்ஸில் பார்த்தோம்லே அதே சேம் ப்ராசஸ் தான் இப்பயும் நடக்கும். சரி, ப்ரோப் வாஷ் நம்ம ப்ரைம் வாஷ் பின்னாடி நடந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ரியேஜென்ட்டை ட்ரேவை ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு கேப் எல்லாம் கட்டி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரியேஜென்ட் பாட்டிலும் நான் கேப் பேர் எழுதி வச்சுருக்கோம். இந்த மாதிரி பேர் எழுதிட்டோம்னா கேப் வந்து மாறிடாது. அந்தந்த ரியேஜென்ட்டோட கேப் வந்து அதில் போகுன்றதுனால கண்டாமினேஷன் தவிர்க்கப்படும். ஸோ ஒவ்வொரு கேப்பையும் நம்ம கழட்டி ப்ராப்பராக ஒரே நேர்கோட்டில் அடுக்கி வச்சிட்டோம்னா அடுத்து நம்ம ரீகேப் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ கேப்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதை வந்து ரியேஜென்ட் ட்ரேயில் வச்சிடலாம். இதை பொறுத்த வரைக்கும் ரியேஜென்ட் ட்ரே வந்து கொஞ்சம் ஓரளவு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனதுக்கப்புறம், அதாவது நம்ம உள்ள ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கும், உள்ள குட்டி ஏர் கூலிங் சேம்பர் இருக்கும், அந்த உள்ள சில் ஏர் வந்து வரும். இந்த ஏர் தான் வந்து நம்ம ரியேஜென்ட் ட்ரேவை 4 to 8 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணும். ஸோ அது வந்து அந்த வார்ம் அப் பீரியடில் எண்டில் இருக்கும்போது இங்கே ரியேஜென்ட் ட்ரே வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஏசி கூட போடுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த க்ரூவில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடணும். பார்த்திங்கன்னா இந்த க்ரூவில் ஃபிக்ஸ் ஆகிடணும். இது என்னென்னா 12 o'clock பொசிஷனில் நம்பர் 1 வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம், அல்லது கிளாக்கில் 3 o'clock பொசிஷனில் நம்ம 17 கரெக்டாக வருதான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அந்த க்ரூவில் கரெக்டாக மாட்டிச்சான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரைம் வாஷ் வந்து முடிஞ்சிருக்கும். எஸ், ப்ரைம் வாஷ் முடிஞ்சிச்சு. ப்ரைம் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம R1 R2 ஃபில் பண்ணலாம். அதே மாதிரி R1 R2 ப்ரோப் வாஷ் கொடுக்கும்போது ஒரு வார்னிங் மெசேஜ்க்கு ஆகுது பாப்பப். என்னென்னா 55th பொசிஷனில் அதோட வாஷிங் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்லுது. எஸ், நம்ம வாஷிங் சொல்யூஷன் இருக்குது, அந்த பொசிஷன்லையும் இருக்குது, வாஷிங் சொல்யூஷனும் இருக்குது. சேம் தான். இந்த சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா அதே ஆட்டோ வாஷ் வந்து 1/100 ஓகே கொடுத்துடலாம். 1/100னா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரோப் தெரியுது இல்லையா? இது வந்து R1 ப்ரோப் அண்ட் இது R2 ப்ரோப். R2 ரீஜென்ட் எடுக்கும். ஸோ நம்ம இது இனிஷியலைஸ் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வாஷிங் சொல்யூஷன் 55th பொசிஷனில் இருக்கிற வாஷிங் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோன்னா 500 மைக்ரோலிட்டர் ஆட்டோ வாஷ், அப்புறம் 49.5 ml ஆஃப் டிஸ்டில் வாட்டர். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா 1/100 வாஷிங் சொல்யூஷன் கிடச்சிரும். அது வந்து ஆட்டோ வாஷ் சொல்யூஷன். ஸோ பார்த்தீங்கன்னா R1 R2 ரெண்டுமே அந்த 55th பொசிஷனில் இருக்கிற ரீஜென்ட்டை ஆஸ்பிரேட் பண்ணி எஜெக்ட் பண்ணுது. ஒவ்வொரு ப்ரோப்புமே 5 டைம்ஸ் எடுக்கும். ஸோ டோட்டலாக 10 டைம்ஸ் இந்த வாஷ் நடக்கும். ஸோ அது கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். வாஷ் முடிச்சதுக்கப்புறம்
இந்த ப்ரோப் வாஷ் எதுக்காகனா உள்ளே இருக்கிற சப்போஸ் ரேஜென்ட்டில் பிளாக்ஸ் எதுவும் இருந்ததுன்னா அல்லது ரேஜென்ட் ரெமினன்ஸ் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெளியே போகிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ரீஜென்ட் ப்ரோப் வாஷ் முடிஞ்சிச்சு, R1 R2 ப்ரோப் வாஷ் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா மெயின்டெனன்ஸ் மெனுவும் கிளியர் பண்ணிட்டோம். டெய்லியும் 4 வாஷ் கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் அப் பீரியட் முடிச்சதுக்குள்ளேயே நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே QC சாம்பிள்ஸ் எடுத்து வெளியே வச்சுட்டா ரூம் டெம்பரேச்சரில் வரதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம டெய்லி மெயின்டெனன்ஸை முடிச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.